சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று வந்துள்ளது. அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுவேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி வந்துள்ளது. அது என்னவென்றால், இந்த திட்டத்திற்கு எல்லோரையும் போல் நீங்களும் விண்ணப்பித்து காத்திருக்கிறீர்கள் என்றால் இந்த அப்டேட் உங்களுக்காக தான். அதாவது, தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுத்தி வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக 5,00,000க்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். ஜூலை 15ஆம் தேதி முதல் இப்போது வரை தினமும் நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் தகுதியான பெண்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கின்றனர். அந்த வகையில் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பங்களை அரசு பகுதியாக பரிசீலிக்க தொடங்கியுள்ளது. அந்த வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. பல கட்ட விசாரணைகளுக்கு பிறகு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனென்றால் இந்த விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கும் தகவல்கள் அனைத்தும் உண்மையா என்பதை அதிகாரிகள் தீர ஆய்வு செய்வதே ஒப்புதல் கொடுப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இதற்கு ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் என்றால் உங்களின் விண்ணப்ப நிலையை நீங்கள் ஆன்லைனில் அறிந்து கொள்ள முடியும். அது எப்படி என்றால் www.kmut.tn.government.in என்ற ஆன்லைன் பக்கத்துக்கு செல்ல வேண்டும். அங்கு முகப்பு பக்கத்திலேயே உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அறிய என்ற ஆப்ஷன் இருக்கும். அதனை கிளிக் செய்தால் அதிகாரிகள் உள்நுழைவு, பொதுமக்கள் உள்நுழைவு என்ற இரு ஆப்ஷன்கள் காட்டப்படும். அதில் நீங்கள் பொதுமக்கள் உள்நுழைவு என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். அதன் பிறகு உங்களின் ஆதார் எண்ணை உள்ளிட வேண்டும். அதாவது, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்த பெண்களின் ஆதார் எண்ணை உள்ளிட வேண்டும். உடனே உங்கள் மொபைல் எண்ணுக்கு OTP வரும். அதனை உள்ளிட்டால் உங்களின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் தற்போதைய நிலையை தெரிந்து கொள்ளலாம். இது மிகவும் உங்களுக்கு ஒரு சிறப்பான தகவலாக இருக்கும் என்று நாங்கள் நம்பப்படுகிறோம். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அதாவது, டெலிவரி ஊழியர்களுக்கு யோகம் அளித்துள்ளது. அவர்களுக்கு ஸ்கூட்டர் வாங்க ரூபாய் 20,000 மானியம் தமிழக அரசு கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதாவது, நலவாரியத்தில் பதிவு செய்த இணையம் சார்ந்த சேவை மற்றும் டெலிவரி தொழிலாளர்களுக்கு புதிய மின்சார இருசக்கர வாகனம் வாங்க தலா 20,000 ரூபாய் மானியமானது வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றனர். இதற்கான பதிவும் தொடங்கிய நிலையில் தற்போது இந்த திட்டத்திற்கு 4 கோடி ரூபாய் நிதியை தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. இதில் உலகமே ஆன்லைனில் சுருங்கி விட்ட நிலையில் உணவு, வர்த்தகம் என பல துறைகள் ஆன்லைன் மயமாக்கிவிட்டது. குறிப்பாக பிளிப்கார்ட், அமேசான் உள்ளிட்ட ஆன்லைன் வர்த்தக தளங்களும் ஸ்விக்கி, சொமேட்டோ உள்ளிட்ட உணவு டெலிவரி நிறுவனங்களும் பெரு வளர்ச்சி கண்டு வருகின்றன. அந்த வகையில் இவற்றுக்கெல்லாமே ஆணிவேராய் இருப்பது டெலிவரி நபர்கள்தான். அவர்களுக்கு நாளொன்றுக்கும் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் செய்து பயனர்கள் ஆர்டர் செய்த பொருட்களை பத்திரமாக கொண்டு போய் சேர்க்கின்றனர். அதே நேரத்தில் பெட்ரோல் வாகனங்களால் அவர்களுக்கு
நிறைய சிரமம் ஏற்படும் நிலையில் மின்சார ஸ்கூட்டர்கள் மிகப்பெரிய அவர்களுக்கு வசதியாக இருக்கும். இதனால் இந்த நிலையில் கடந்த 2025 முதல் 2026ஆம் நிதியாண்டுக்கான தமிழக பொது பட்ஜெட்டில் நலவாரியத்தில் பதிவு செய்த 2000 இணையம் சார்ந்த சேவை பணி மற்றும் டெலிவரி தொழிலாளர்களுக்கு புதிதாக இருசக்கர மின்சாரம் வாகனம் பொறுத்தவரை தலா 20,000 மானியமாக வழங்கும் இந்த புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவுறுத்தியிருந்தார். இதைத் தொடர்ந்து டெலிவரி மற்றும் இணைய பணி சார்ந்த தொழிலாளர்களுக்காக தமிழ்நாடு இணையம் சார்ந்த தற்சார்பு தொழிலாளர்கள் நலவாரியமும் உருவாக்கப்பட்டது. இந்த நிலையில் வாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கிலேயே 2000 பேருக்கு இந்த நிதி வழங்கும் திட்டமானது அறிமுகப்படுத்தப்படும் எனவும் கூறியிருந்தார். அதே சமயம் அந்த நல வாரியத்தில் ஏராளமான தொழிலாளர்கள் பதிவு செய்தனர். இந்த நிலையில் தற்போது அவர்களின் தகுதியின் அடிப்படையில் 2000 பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு இருக்கும் நிலையில் அவர்களுக்கு 20,000 ரூபாய் மானியம் வழங்க 4 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. இதனால் அந்தந்த மாவட்ட தொழிலாளர்கள் உதவி ஆணையர் அலுவலகத்தில் மூலம் விண்ணப்பிக்கவர்கள் தங்கள் விண்ணப்ப எண் மற்றும் பிற ஆவணங்களை கொண்டு தங்களின் விண்ணப்பத்தின் நிலை குறித்து அறிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக மற்றும் மிகவும் சிரமப்படாமல் இது அமையும் என்று கருதப்படுகிறார்கள். மறக்காம நீங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க மட்டும் பார்க்காம உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் பயன்பெற்று கொள்ளட்டும். அதே போல உங்களுக்கு வேற என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகளை போடுறோம்.